ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டிலேயே டீட்டெயில்ஸ் ஆஃப் காஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி வந்து ப்ராப்ளம் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இந்த மெத்தடில் பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து செகண்ட் சம். ஓகே வாங்க இப்போ சம் போடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின்: a manufacturer buys a certain equipment from outside suppliers at 30 rupees per unit. Total annual needs are 80,000 units. The following further data are available. Annual investment cost is 10%. Rent, insurance and taxes per unit per year is 13 rupees. Cost of placing an order 100 rupees. ஓகேவா? ஸோ கொஷின் படித்தாச்சு. இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா EOQ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டியோட ஃபார்முலா என்ன? EOQ is equal to square root of 2AB divided by C plus S. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். 2AB divided by C plus S வரும். C into S வராது, C plus S. ஓகே, தெரியாமல் மல்டிப்ளை பண்ணிடாதீங்க, ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஏபிலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஏ வந்துட்டு ஆனுவல் டிமாண்டு. கொஷினில் ஆனுவல் டிமாண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டல் நீட்ஸ் ஆர் 80,000 யூனிட்ஸ். ஸோ டோட்டல் ஆனுவல் நீட்ஸ் பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 80,000 சொல்லிட்டாங்க. ஆர்டரிங் காஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் பிளேசிங் அண்ட் ஆர்டர் இருக்குல்லையே, அதுதான் ஆர்டரிங் காஸ்ட். 100 rupees. 100 rupees. காஸ்ட் பெர் யூனிட். காஸ்ட் பெர் யூனிட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 2 இருக்குது. கரெக்டாக? அவுட் சைட் சப்ளையர்ஸ் அட் 30 rupees per unit. இது வந்துட்டு ஒரு மெட்டீரியலோட பர் யூனிட் ரேட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் டாக்ஸஸ் பெர் யூனிட் பர் இயர் 13 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு வித் டீட்டெயில்ஸ் ஆஃப் காஸ்ட் கிவன் இந்த மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரெண்ட்டு, இன்சூரன்ஸ்லாம் வந்திருக்கு ப்ராப்ளமில் அப்படின்னா நம்ம வந்துட்டு வெறும் அந்த ரெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் காஸ்ட்டில். ஓகேவா? இந்த காஸ்ட் ஆஃப் சப்ளையர்ஸ் கிட்டேருந்து வர அந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கூடாது. ஓகே, அடுத்தது இப்போ கேரிங் காஸ்ட். கேரிங் காஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 10%. ஸோ அந்த 10%ல் நம்ம இந்த காஸ்ட் பெர் யூனிட்டை மல்டிப்ளை பண்ணணும் 30. ஓகேவா? ஸோ 10% இன்ட்டு 30 பண்ணோன்னா நமக்கு வந்து எவ்வளோ வருது? 3 வருது. ஓகேவா? 3 rupees தான் வந்துட்டு நமக்கு கேரிங் காஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? 2 into 80,000 A into 100 B divided by C வந்துட்டு எவ்வளோ? 13 plus S வந்து 3. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ஸோ 10 lakhs வருதா? இந்த 10 lakhsக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 1000 யூனிட்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து 1000 யூனிட்ஸ் வரும். ஓகேவா? அதுதான் நம்மளோட எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்ட். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து எவ்வளோ? ஃபார்முலா என்னென்னா ஆனுவல் டிமாண்ட் டிவைடட் பை எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. ஆனுவல் டிமாண்ட் நமக்கே தெரியும் 80,000. எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி 1000 நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ 80,000 டிவைடட் பை 1000 பண்ணும்போது நமக்கு வந்து 80 வரும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 80 ஆர்டர்ஸ் பர் இயருக்கு வந்து நம்ம 80 ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, அப்போ தான் நம்ம அந்த 80,000 யூனிட்ஸை ஆனுவலாக வாங்க முடியும். அடுத்தது வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டர்ஸ். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டர்ஸ்க்கு நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ பீரியட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ். நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ பீரியட் 365. ஓகேவா? பர் இயருக்கு டிவைடட் பை பர் ஆர்டர் வந்து 80. ஓகே, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து 80. 365 டிவைடட் பை 80 பண்ணும்போது 4.5625. அது வந்து 5 days நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 3மே கண்டுபிடிச்சிட்டோம். EOQவும் கண்டுபிடிச்சாச்சு, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இந்த சம் அவ்வளோதான். இன்னொரு சம் பார்க்கலாம். சம் நம்பர் 3. ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடலாம். கார் மேக்கிங் கம்பெனி பைஸ் 2000 ஸ்டீல் பார்ட்ஸ் அட் 140 rupees per unit for assembly. The buying cost per unit is 335. The inventory carrying cost is 14 rupees. Calculated as return on investment is 8%, rupees 11.20. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8%. அதுக்கான அமௌண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க 11.20. ஓகே, தென் ரெண்ட், ரேட்ஸ், டாக்ஸஸ், ஹேண்டலிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து 2.80 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு EOQ கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன?
எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. ஸோ வந்துட்டு EOQோட ஃபார்முலா வந்து EOQ is equal to square root of 2AB divided by C plus S. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஏல வந்து என்னன்னு பார்த்தலாம், ஆனுவல் டிமாண்ட். ஓகேவா? அடுத்தது பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டரிங் காஸ்ட். சி வந்து காஸ்ட் பர் யூனிட். எஸ் வந்து கேரியிங் காஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் வந்துட்டு ஆனுவல் டிமாண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. கார் மேக்கிங் கம்பெனி பைஸ் 2000 ஸ்டீல் பார்ட்ஸ் ஃபார் அசம்பிளின்னு கொடுத்துருக்காங்க. பர் பார்ட் வந்து 140 பர் அசம்பிளின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு 2000 யூனிட்ஸ் தான் வந்துட்டு அவங்க டோட்டலாகவே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் 2000 யூனிட்ஸ் தான் ஆனுவல் டிமாண்டு. அடுத்தது ஆர்டரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த பையிங் காஸ்ட் பர் ஆர்டர் ₹35. ஓகேவா? அடுத்தது காஸ்ட் பெர் யூனிட். காஸ்ட் பெர் யூனிட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த காஸ்ட் தான் நம்ம வந்துட்டு ஜென்ரலாக எடுப்போம். ₹140 பர் பார்ட், அதான் வந்துட்டு நம்ம காஸ்ட் பெர் யூனிட்டாக எடுப்போம். பட் அது வந்துட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு. பட் இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்ட், டாக்ஸஸ், இன்சூரன்ஸ், ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதுதான் நமக்கு வந்து என்னது காஸ்ட் பெர் யூனிட் 2.80. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு கேரியிங் காஸ்ட். கேரியிங் காஸ்ட் வந்து என்னது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அவனே கொடுத்துருக்கான் 11.20. ஓகேவா? நம்ம வந்துட்டு பெர்சன்டேஜையும் இந்த காஸ்ட் பெர் யூனிட், அசம்பிளி காஸ்ட் பெர் யூனிட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். பட் இங்கே வந்துட்டு அவனே ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டான். அதாவது 140 × 8% அவனே மல்டிப்ளை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 140 × 8% மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 11.2 வரும். ஓகேவா? அது அவன் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணியே கொடுத்துட்டான். ஓகே. ஸோ இப்போ நம்ம இது வந்துட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலாவில் என்ன, 2AB, ஏ வந்து எவ்வளோ 2000 இன்ட்டு பி வந்து 35 டிவைடட் பை சி வந்து எவ்வளோ 2.8 ப்ளஸ் 11.20 எஸ். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகேவா? பண்ணோன்னா நமக்கு வந்து 10,000 வருதா. இப்போ 10,000க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10,000 பண்ணோன்னா நமக்கு வந்து 100 யூனிட்ஸ் வரும். ஸோ 100 யூனிட்ஸ் தான் நம்மளோட எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்ட். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்ட் ஃபார்முலா என்ன சொன்னேன், equal to annual demand divided by EOQ. annual demand எவ்வளோ நம்ம பார்த்தோம், 2000 யூனிட்ஸ் divided by EOQ வந்து 100. 2000 divided by 100 20. ஸோ டோட்டலாக 20 ஆர்டர்ஸ் per year நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே. அடுத்தது வந்துட்டு frequency of orders. frequency of orders formula என்ன, frequency of orders is equal to number of days in a period divided by number of orders to be placed. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ பீரியட் வந்து எவ்வளோ 365 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் 20. 365 டிவைடட் பை 20 18.25. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 18 தான் வரும். ஓகேவா? ஸோ 18 days. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டர்ஸ்.